மீனா, இந்த பேக்கை கொண்டு உள்ள வை. சரிங்க விஜய். அடே, இன்னும் ஒரு அடி எடுத்து வச்சா காலை வெட்டி போடுவேன். அங்கே நில்லுடா. ஆமா. அடச்சி, என்னைய அப்படியே கூப்பிடாதே. நான் வேண்டாம் வேண்டான்னு சொல்லியோ, அவ்வளவு தூரம் எடுத்து சொல்லியோ, நீ அந்த வீட்டுக்கு போய் சோறு தின்னுட்டு வருவோம். உனக்குன்னு சொன்ன சூடு சொன்ன மான மரியாதை எதுவுமே கிடையாதா? எம்மா, என்னமா பேசுறீங்க? அவங்க வந்து கூட்டிட்டு போறாங்க, நாங்க போகலன்னா தப்பாகாதா? அதனாலதான் கிளம்பி போயிட்டு வரோம். அப்படியே ஒரே அடியா எங்கேயாச்சும் போக வேண்டியதானே? மறுபடியும் எதுக்குடா இந்த வீட்டுக்கு வந்த? அப்பா, நீங்க எப்ப ஊர்ல இருந்து வந்தீங்க? அது சரி, எப்ப ஊர்ல இருந்து வந்தேன்னு கேக்கியா இல்ல எதுக்கு வந்தேன்னு கேக்குறியா? அவனுக்கு என்னங்க, அவன் பொண்டாட்டியோட ஜாலியா ஊரை சுத்திக்கிட்டு மாமியார் கூட உறவு பொண்டாட்டி கிடக்கான். ஆனா நமக்கு அப்படியா? மான மரியாதை எல்லாம் இருக்குல்ல. சொன்ன பேச்சு காப்பாத்துவோம். அவங்களுக்கு அப்படிலாம் இல்லையே. அந்த அளவுக்கு என் பிள்ளைய மயக்க வச்சிருக்கா அவ. நேத்து வந்தவ அவன் பேச்சு கேட்டுக்கிட்டு இவனும் ஆடிட்டு கிடக்கான். எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு அனுபவிப்பான். அன்னைக்குதான் தெரியும் இந்த அப்பா அம்மா யாருன்னு. ஏண்டா, உங்ககிட்ட என்னடா சொல்லியிருக்கோம்? இந்த வீட்டுக்குள்ள உள்ள சேர்க்கறதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருக்கோம்? அந்த வீட்டோட ஒட்டு உறவு எதுவும் இருக்கக்கூடாது, அங்க இருக்கிறவங்க இங்க வரக்கூடாது, இங்க இருக்கிறவங்க அங்க போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோமா இல்லையா? அதையும் மீறி நீ அந்த வீட்டுக்கு மறு வீட்டுக்கு போயிட்டு வந்திருக்க. பெத்தவங்க நாங்க உசுரோட தான் இருக்கோம், எங்க பேச்சு கேட்க கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டியா என்ன? எல்லாத்துக்கும் காரணம் தா நிக்கிறா பாருங்க, குத்துக்கள் மாதிரி அவதே என் மவனை அவசியம் பண்ணி வச்சிருக்கா. அதான் அவன் என்ன சொன்னாலும் இவனை கேட்டுக்கிட்டு திரியறான். அப்படியெல்லாம் இல்லம்மா. அவங்க அண்ணாவும் அண்ணியும் அவ்வளவு தூரம் வந்து கூட்டிட்டு போறாங்க, நாங்க போலன்னா நல்லா இருக்காது, அதனால தானமா கிளம்பி போனோம். ஏன் நம்ம வீட்டுல கறிச்சோரே கிடையாதோ? அவ வீட்டுல போய் சாப்பிட்டு வந்திருக்க. இதெல்லாம் எப்படித்தம்மா இருக்கு? ஆடு பகையா, குட்டி உரவான். அந்த குடும்பத்தோட யாருக்கிட்டையும் பழக்க வழக்க வச்சுக்க கூடாது, எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியோ அவங்களோட நீங்க உறவாடிட்டு தெரியுறீங்க. ஆமா தானே? ஏன் அத்தை இப்படி எல்லாம் பேசுறீங்க? அப்படி நாங்க என்ன தப்பு பண்ணிட்டோம்? எங்க வீட்டுக்கு தானே போயிட்டு வந்தோம். போறதாண்டா நீ போ. எதுக்கு என் பிள்ளைய சேர்த்து இழுத்துட்டு போறவா? இங்க பாரு விஜய், இந்த பொண்ணு இந்த வீட்டுக்குள்ள இருக்கானா அதுக்கு ஒரே காரணம் நீதே. அவ இருந்தாதான் நீயும் இந்த வீட்டுக்கு வருவன்னு சொன்னதுனாலக்கே அந்த பொண்ணையே நாங்க இந்த வீட்டுக்குள்ள விட்டோம். அதுக்குன்னு நீங்க செஞ்ச தப்பெல்லாம் மறந்து அந்த பொண்ணை இந்த வீட்டு மருமகளை ஏத்துக்கிடுவோம்னு என்னைக்குமே நினைக்காத. அவங்க வீட்டு ஆளுங்க இங்க வந்து போறது, நீங்க அங்க போறது, இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்ல. எங்களுக்கு பிடிக்கல, போகவும் கூடாது. அதுதான் நாங்க சொல்லியிருக்கோம்ல. அதையும் மீறி நீ அங்கெல்லாம் போற. உங்களுக்கு அப்பா அம்மா அப்ப நாங்க முக்கியம் இல்லையா? ஏப்பா, அவங்க அத்தனை முறை கூப்பிட்டு நான் வரலன்னா என்னப்பா நினைப்பாங்க? அதை இந்த ஒரு முறை மட்டும் போயிட்டு வரலாமேன்னு போனேன். ஒரு முறை தான் சொல்லிவிட்டு பல முறை அந்த வீட்டுக்கு போயிட்டு வந்துருக்கீங்க. அடியே ஆவுன்னு அப்படியே கண்ணுல தண்ணி வச்சுக்கிடுவோம். எங்க இருந்தா உனக்கெல்லாம் கண்ணுல இருந்து தண்ணி வருமோ தெரியாது. வேணும்ட்டு கண்ணு கசக்கிற மாதிரி நடிக்கியா என்ன? அப்படியெல்லாம் இல்லைங்க அத்தை. இங்க பாரு, போறதா இருந்தா எங்கேயாச்சும் நீ கிளம்பி போ. ஒரே அடியே போய் தொலைஞ்சாலும் எங்களுக்கு நிம்மதிதான். அதை விட்டுவிட்டு இங்க போகணும் அங்க போகணும்னு ஏன் அவனை கூட்டிட்டு போற வேலை வச்சுக்காதே. என் மகன் அன்னைக்கிளி எவ்வளவு அழகா பொண்ணை பெற்று வச்சிருக்கா. நான் நினைச்சிருந்தா என் மகனுக்கும் என் பேத்திக்கும் என்னைக்கோ கல்யாணம் முடிச்சிருக்கலாம். ஆனா புள்ள படிக்கட்டும், பெரிய பிள்ளை ஆகட்டும், எங்க போயிட்டு போகுது, என்னைக்கா இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு தானே வரப்போகுதுன்னு கொஞ்சம் கேர்லெஸ்ஸா விட்டுட்டேன். அந்த கேப்ல நீ என் மகனை மைக்கி கல்யாணம் படிக்கிட்டு இந்த வீட்டுக்கு வந்துட்டேன். ஏமா முடிஞ்சு போன கதையை இன்னமும் முடிச்சு போட்டுட்டு இருக்கீங்க? ஏமா விடுங்கம்மா. நீ போட்ட முடிச்சு எப்படி அவுக்கும்னு எனக்கும் தெரியுமாட்டா. இங்க பாரு விஜய், அப்பா அம்மா முக்கியம், அவங்க பேச்சு கேப்பனா இந்த வீட்டுல இரு. இல்லாட்டி எல்லாத்துக்கும் உன் பொண்ணாட்டி இஷ்டப்படிதான் பண்ணுவேன்னா தயவு செஞ்சு கிளம்பி போயிடு. ஆனா ஒண்ணு, அடுத்த நிமிஷம் நாங்க உசுரோட இருக்க மாட்டோம், அவ்வளவுதான். அம்மா இப்படி சொன்னா எப்படிமா? இதுவே முதல்ல கடைசியமா இருக்கட்டும். இன்னொரு தரம் இந்த வீட்டுல இருக்கிறவங்க யாராச்சும் அந்த வீட்டுக்கு போனாங்கன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதியா. நான் மனுஷனா இருக்க மாட்டேன். போனவங்க அப்படியே போயிட்டு வேண்டியதான், திரும்ப இந்த வீட்டுக்கு வரக்கூடாது. அதே மாதிரி அந்த வீட்டுல இருக்கவங்களும் இந்த வீட்டுக்கு வரக்கூடாது. டாடி, உன் ஆத்தா அப்ப கூட வாய் பேச்சு ஏதாச்சும் இருந்துச்சு, அப்புறம் என் கைதான் பேசும் பாத்துக்க. ஆமா, அது என்ன கையில பேக்கு கேக்குறல? ஊமை கொட்ட நாட்டு எப்படி வாய் உம்முன்னு வச்சிருக்கிட்ட பாரு. வாய் திறந்து பேசினா என்ன? வாயில இருக்கிற பல்லெல்லாம் கொட்டிடுமா என்ன? சொல்லிட்டி, கையில என்னது அது? அது எங்க அண்ணா எங்களுக்காக கொடுத்து விட்டது அத்தை. அந்த வீட்டோட ஒட்டு உறவு எதுவுமே இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு தெரிய அவங்க கொடுத்து விட்டதை வேற கொண்டு வந்திருக்கேன் இந்த வீட்டுக்கு. முதல்ல அதை குடுட்டீங்க. வேண்டாம் அத்தை. குடுட்டீங்கன்னு சொல்லல. உங்க அம்மா வீட்டுல இருந்து அப்படி என்னத்தை தான் கொண்டு வந்திருக்கு நானும் பாக்கேன். ஒருவேளை இந்த வீட்டுல இருக்கீங்களா வசியம் பண்றதுக்காண்டி மைகி ஏதாச்சும் செஞ்சு கொடுத்து விட்டானா உன் அண்ணங்காரன்? ஏமா ஏமா அப்படி எல்லாம் பேசுறீங்க? நீ அமைதியா இரு, நான் பேசும்போது குறுக்க பேசாத. அத்தை என்ன பண்றீங்க? ஏன் இப்ப கீழ கொட்றீங்க எல்லாத்தையும்? அம்மா என்னமா பண்றீங்க? கேட்டி, இந்த 500 ரூபாய் புடவைக்கு உன் அண்ணங்காரன் எடுத்து கொடுத்தானாக்கா, இதை வேற அங்கிருந்து பேக்ல போட்டு ஆடிக்கிட்டு வருவா. ஏமா 500 ரூபாவோ 1000 ரூபாவோ அவங்க அண்ணா அன்பளிப்பா கொடுத்துருக்காங்க, அதை போய் இப்படி அசிங்கப்படுத்துறீங்களே. இவங்க குடும்ப லட்சணத்துக்கு இப்படிதான் அசிங்கப்பட்டு போகணும். ஏண்டா, உனக்கு நான் துணிமணியே எடுத்து கொடுத்தது இல்லையா? இப்படி கண்ட நாய்ங்க வாங்கி கொடுத்ததெல்லாம் பையில போட்டு கொண்டாந்துருக்க, அங்கேயே தூக்கி கடாச்சிட்டு வராம. அவங்க கஷ்டப்பட்டு கொடுத்துருக்காங்க, ஏதோ அவங்களால முடிஞ்சது.
இது மட்டும் இல்ல 5 பவுன் நகையும் போட்டு விட்டாங்க. 5 பவுனா? அதுக்கெல்லாம் இவங்களுக்கு ஏது வக்கு? 1/2 கிராம் தங்க போடுறதுக்கு கூட அங்கேயும் இங்கேயும் கடை வாங்கி தான் செய்யணும். இவங்க 5 பவுன் போட்டாங்களாம். இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? உண்மையிலே எங்க அண்ணன் செஞ்சிச்சு. இந்தா உங்க மகன் கழுத்துல போட்டிருக்காரு பாருங்க, அந்த செய்யுங்க. இந்தாம்மா, இந்த அண்ணன் நொண்ணே இதெல்லாம் வேற எங்கேயாவது போய் வச்சுக்க. இங்க வந்து பேசுற வேலை வச்சுக்காத. அந்த வீட்டு ஆளுங்க பத்தி இங்க எதுவும் பேசக்கூடாது. அதுவும் எங்க முன்னாடி பேசினா அவ்வளவுதான். இதை பார்த்தா 5 பவுன் சங்கிலி மாதிரி தெரியலையே. 1/2 கிராம் கூட தேராது. எனக்கு என்னமோ இது நல்ல கவரிங் நகை நினைக்கேன். கவரிங் நகையை கழுத்துல போட்டு உன்னை நல்லா ஏமாத்தி விட்டாங்க. முதல்ல அதை கழட்டி கொடுடா. கடையில கொண்டு போய் உரசி பார்க்கணும். அப்பதான் தெரியும் ஒரிஜினல் தங்கமா இல்லையாட்டு. உரசி பார்த்தா இவங்க லட்சணம் என்னன்னு தெரிஞ்சுப்படும். கண்டிப்பா இது தகரமா தான் கிடக்கும். அம்மா, ஏமா இப்படி பண்றீங்க? அது தங்குமோ தகரமோ, ஆனா விடுங்க. அங்க எனக்காக தந்தது அவ்வளவுதான். அதை சும்மா அசிங்கப்படுத்தாதீங்க. அரே, என்னடா நீ சும்மா அந்த வீட்டு ஆளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு கிடக்க? நீ இந்த வீட்டு பையன், அது முதல்ல ஞாபகம் வச்சுக்க. சும்மா கட்டி அந்த வீட்டு ஆளுக்கு நீ மட்டும் பேசுற வேலை வச்சுக்கிட்ட அப்புறமாட்டுக்கு உங்க அப்பா அம்மா நாங்க உசுரோடவே இருக்க மாட்டோம். முதல்ல இதெல்லாம் கொண்டு போய் குப்பையில போடு. அவங்க கொடுத்தது ஒன்றும் இந்த வீட்டுல இருக்கக்கூடாது, இருக்கவும் தேவையில்லை. அப்படி ஒரு அவசியம் கிடையாது. உனக்கு வேணும்னா 1000 சட்டை இந்த அப்பா எடுத்து தருவேன். அடுத்தவங்க வாங்கி கொடுத்ததெல்லாம் கொண்டு வந்து இந்த வீட்டுல வச்சிருக்காத. கொண்டு போய் குப்பையில போட்டு கொளுத்தி விடு. அப்பா ப்ளீஸ், இந்த ஒரு முறை விட்டுருங்க. இனிமேட்டு நாங்க அங்க போகவும் மாட்டோம். அவங்க எது கொடுத்தாலும் நாங்க வாங்கிக்கவும் மாட்டோம். விட்டுருங்கப்பா. முதல்ல அவங்க கொடுத்தது இதை போய் தீயில போட்டு கொளுத்து சொல்றீங்களே, நல்லாவா இருக்கு? நல்லாவே இல்ல. சட்டையா இது சல்லடையா தெரியும் போல. இப்படி ஒரு கேவலமான சட்டை எடுத்து கொடுத்துருக்காங்க. முதல்ல இதெல்லாம் கொளுத்தி தான் விடணும். இந்த ஒரு முறை விட்டுருங்க ப்ளீஸ். இதுக்கப்புறம் நாங்க எதுவும் கொடுத்தாலும் வாங்கவும் மாட்டோம், அங்க போகவும் மாட்டோம். போதுமா? ஆமா, அப்படியே அடுக்கடுக்கா தட்டு வரிசையில அடுக்கி 50 பவுன் 100 பவுன் நகை போட்டு உனக்கு அப்படியே அலங்காரம் பண்ணி எல்லாம் விருந்து கவனிச்சு அனுப்பிட்டாங்க. அதை வந்து கொளுத்துறதுக்கு மனசு வரல. நல்லா இருக்குடா நீ சொல்றது. இந்தா எங்கன்னா கொண்டு போய் வெயி. ஆனா என் கண்ணுல மறுபடியும் பட்டுச்சு, கடைசியில அது சாம்பல தான் கிடக்கும் பாத்துக்க. சும்மா என்னை வேறுபேத்திக்கிட்டு இனிமேட்டு யாராச்சும் இங்கிருந்து அந்த போறது, அங்கிருந்து இங்க வர்றது, போன்ல பேசுறது இப்படி இருந்ததுன்னு அவ்வளவு தெரிஞ்சிச்சு, அப்புறம் நான் என்ன செய்வேனே தெரியாது. இந்த அப்படி உங்க அம்மா சொல்லிட்டு போறத பார்த்தல, அதேதான். இந்த பழக்க வழக்கம்லாம் இன்னியோட கடைசியா இருக்கணும். மறுபடியும் ஏதாச்சும் இருந்துச்சு அவ்வளவுதான். என்ன விஜய் இவங்க இப்படி பேசிட்டு போறாங்க? ஏதோ எங்க அண்ணனால முடிஞ்சது, அதுக்கே அது என்ன பண்ணிச்சுன்னு தெரியல. காசு கட்டி கஷ்டப்பட்டு அங்கேயும் இங்கேயும் ஏதோ கடன் வாங்கி எங்க அப்பா அம்மாக்கு தெரியாம நமக்கு இவ்வளவு செஞ்சிருக்காங்க. ஆனா அவங்க இதை ஏத்துக்காம இருந்தா கூட சரி, இப்படி அசிங்கப்படுத்திட்டு போவாங்க. இப்ப எதுக்கு சும்மா அழுகுற? விடு. அது இனிமேட்டு எங்க அம்மா கிட்ட சொல்லிட்டல, நாம யாரும் அங்க போக வேண்டாம், அவங்களும் இங்க வர வேண்டாம். இன்னொரு தர இந்த மாதிரி ஏதாச்சும் கூப்பிட்டாங்கன்னா நாம அங்கெல்லாம் போக வேண்டாம். சரியா? இந்த பேக்கை கொண்டு போய் உள்ள வை. அண்ணா, என் கூட பிறந்த அண்ணனா இருந்தா கூட என்னை இப்படி எல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்கன்னு சத்தியமா எனக்கு தெரியல. என்னதான் எங்க அம்மா என்னை விட்டு சின்ன வயசுல போனாலும் எங்க அப்பாவோட அரவணைப்பிலே வளர்ந்த எனக்கு இப்படி ஒரு அண்ணன் கிடைச்சது நான் செஞ்ச பாக்கியம். எனக்காக இவங்ககிட்டயும் பார்த்து செஞ்சிருக்கீங்க. இதெல்லாம் பத்திரமா வச்சுக்கிடுவேன். யாரும் என்ன சொன்னாலும் சரி, நான் இதை தூக்கி போட மாட்டேன். அவங்க இதை குப்பை தொட்டிலே போட்டு எரிச்சாலும் அது சாம்பலாவே ஆனாலும் அதை நான் எடுத்துட்டு வந்து பத்திரமா கண்டிப்பா உங்க ஞாபகமா வச்சுக்கிடுவேன். நீங்க எனக்காக செஞ்ச முதல்ல இந்த சீரை நான் கடைசி வரைக்கும் மறக்காம பத்திரமா எடுத்து வச்சுக்குவேன். என்னாச்சு மாமா, என்னாச்சு? என்னன்னு தெரியல மாதிரி குழந்தை. சாப்பிட்டே இருக்கையில திடீர்னு புறக்க ஏறிடுச்சு. ஒருவேளை உங்களை யாராச்சும் நினைக்கிறாங்களோ என்னமோ. ஆனா உங்க பக்கத்துல தான் நான் தான் இருக்கேனே. நானே நினைக்கல, அப்ப உங்களை யார் நினைச்சிருப்பா? ஒருவேளை எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் என்ன நினைச்சிருப்பாங்களோ என்னவோ. அவங்கள தவிர என்னை யார் நினைக்க போறா சொல்லு? என்னடா இவன் 2 பேரையும் சேர்த்து இப்படி அனுப்பி விட்டுட்டானே அப்படி இப்படின்னு நினைச்சிருப்பாங்க. எங்க அம்மா எங்க போனாலும் அவங்க நினைப்பு பூரா இந்த வீட்டு மேலேயும் என் மேலேயும் தான் இருக்கும். இவன் வீட்டுல என்ன பண்ணிட்டு தெரியா, எங்க போறா, என்ன செய்யறா அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. அதுவும் சரிதான். சரி, தண்ணியை குடிங்க, குடிச்சிட்டு சாப்பிடுங்க. மறுபடியும் அப்புறம் விக்கல் பொறக்கன்னு ஏறிட்டு போகுது.